390 டிக்கெட். நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்ப கம்பல்சரியாக ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு. ஸ்நாக்ஸ்னால் போண்டா வடை எல்லாம் கிடையாது. பாப்கார்ன் வாங்கணும், இல்லாட்டி காஃபி வாங்கணும், இல்லாட்டி கோக் பெப்சி வாங்கணும். அப்போ 390 ப்ளஸ் 250 டூ வீலரில் போனால் 50, காரில் போனால் 100. இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தன் படம் பார்க்குறதுக்கு 600 ஆகும். இவர் நான் நாட்டில் ஊழலை ஒழிக்க போகிறேன், புரட்சி செய்ய போகிறேன், மாற்றம் கொண்டு வந்துடுவேன், அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்கிறதெல்லாம் ஸ்க்ரீனில் தான். இப்போ நேரடியாக பாதிக்கப்படுறது யார்? தான் ரசிகர் தான். ஓப்பனாகவே ஆன்லைன்லேயே ரேட்டு போட்டு டிக்கெட் விற்கிறாங்க. ஊழல் கூட மறைமுகமாக தான் நடக்கும். இது நேரடியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படி மேலே சொன்னோன்னா ஒரு ஏமாற்று வேலை தான். என்னுடைய நம்பி வரக்கூடிய ரசிகர் பாக்கெட் தான் கை வைக்கிறீங்க, டிக்கெட்டை குறைங்கடா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லி இதுவரைக்கும் சொல்லியிருக்காரா? முன்னாடி இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் விற்றாங்க டிக்கெட். உங்கள் துறை சார்ந்த உங்கள் படத்திலே இவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடக்கும். நீங்கள் அதுக்கு முதல்ல பேசணுமா இல்லையா? வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் படமான கோட் இப்போ செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆக போகுது. ரிலீஸ் ஆக ஃபர்ஸ்ட் டே யூஸ்வலாக ரசிகர்களுக்கும் சரி எல்லாருக்குமே டிக்கெட் விலை அதிகமாக இருக்கும். அது யூஸ்வலாக இருக்கிறது தான். ஆனால் இந்த முறை தொடர்ந்து 3 நாட்களுக்கு டிக்கெட் விலை அதிகமாகவும் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது போடப்பட்டிருக்கு. தேட்டர் எல்லாமே இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு நிபந்தனை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, இது உண்மையா? எதற்காக அது மாதிரிலாம் செய்யலாம்? சென்னையில் ஒரு தேட்டரில், முக்கியமான தேட்டரில் 390 டிக்கெட்டு. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறப்ப கம்பல்சரியாக ஸ்நாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு. ஸ்நாக்ஸ்னால் போண்டா வடை எல்லாம் கிடையாது. பாப்கார்ன் வாங்கணும், இல்லாட்டி காஃபி வாங்கணும், இல்லாட்டி கோக் பெப்சி வாங்கணும். அதுவே எங்கள் காஸ்ட்லி. அதுவே மினிமம் 250. அப்போ 390 ப்ளஸ் 250 பார்க்கிங் தனி காசு. டூ வீலரில் போனால் 50, காரில் போனால் 100. இதெல்லாம் சேர்ந்து ஒருத்தன் படம் பார்க்குறதுக்கு 600 ஆகும். இவர் மாற்றத்தை ஊழல் ஒழிக்க போகிறேன், இது ஒரு ஊழல். இது ஏறக்குறைய இதுவும் ஒரு வகையான ஊழல் தான். பிரைவேட்டான தேட்டர் தானே சார்? பிரைவேட் தேட்டர் தான். யாருக்கு பணம் போகுது? இப்போ 200 கோடி சம்பளம் வாங்குறதுனால தான் அந்த படத்தை 400 ரூபாய்க்கு 390 விற்கிறாங்க. சின்ன படங்கள்லாம் அந்த ரேட்டு போயிட்டு இருக்கா? அப்போ இங்கே எங்கே போய் நிற்கிது? இப்போ இவருக்கு 200 கோடி கொடுப்பாங்க, ப்ரொடக்ஷன் காஸ்ட் 100 கோடி, 300 கோடி, அப்புறம் 400 கோடிக்கு அந்த படத்தை விற்கிறாங்க. அப்போ அந்த 400 கோடியை தேட்டரிலேருந்து எடுக்கிறதுக்கு என்ன செய்வாங்க? இந்த ரேட்டு விற்றா தான் 3 நாள் 4 நாளுக்குள்ளே அந்த காசு எடுக்க முடியும். அப்போ நேரடியாக காரில் போய் பாக்கெட்டில் கை வைக்கிறது, அவருக்கு பின்னாடி சுற்றிட்டு இருக்க அந்த ரசிகர்களுடைய பாக்கெட்டில் தான் நேரடியாக போய் கையை வச்சு அந்த பணம் எடுக்கிறது. இவர் நான் நாட்டில் ஊழலை ஒழிக்க போகிறேன், புரட்சி செய்ய போகிறேன், மாற்றம் கொண்டு வந்துடுவேன், அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்கிறதெல்லாம் ஸ்க்ரீனில் தான். இப்போ நேரடியாக பாதிக்கப்படுறது யார்? தான் ரசிகர் தான். இப்போ முதல் 3 நாட்கள் ரசிகர்கள் எல்லாம் கண்டிப்பாக பெரும்பாலும் ரசிகர்கள் தான் பார்ப்பாங்க. அப்போ யாருடைய பணம் போகுது? இப்போ ஒருத்தன் படம் பார்க்கணும், 500 ரூபா செலவழித்து படம் பார்க்கணும் அப்படின்னா 3 மணி நேரம் 3 நிமிஷமாக அந்த படம் சென்சார் வாங்கியிருக்காங்க. 3 மணி நேரம் 3 நிமிஷம் கோட் படத்தினுடைய டியூரேஷன். அப்போ நீங்கள் 3 மணி நேரம் படம் பார்க்கணும், டிக்கெட்டு புக் பண்ணணும், ஒரு ஆஃப் டே அதுக்காக லீவ் போட்டு கையில் இருக்கிற 500 ரூபாயும் செலவழிக்க வேண்டும். அதுக்கு தயாராக தான் ரசிகர்கள் இருக்கணும். அப்போ இது அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அநீதின்னு நான் சொல்வேன். உங்களை நம்பி, உங்களை ஆதர்சமாக நம்பி, உங்களை ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு ஆர்வமாக இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அநீதி. நீங்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்த பிறகு உங்கள் துறை சார்ந்த உங்கள் படத்திலே இவ்வளோ பெரிய ஒரு அநீதி நடக்குது. நீங்கள் அதுக்கு முதல்ல பேசணுமா இல்லையா? சார், ப்ரைவேட்டாக தேட்டர்ஸ் வைக்கிறவங்க கிட்ட ப்ரைவேட்டாக அந்த ஓனர்ஸ் அவங்களுக்கு ரேட்டை கூட்டுவாங்க. இல்லை ஏன்னா டிக்கெட் விலையை கூட அவங்க முதல் நாட்களில் அவங்க டிக்கெட்டை கூட்டுறதும் இல்லைனா ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு சொல்கிறது தான் இந்த வாட்டி புதுசாக பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ப்ரைவேட் தேட்டர்ஸுங்கிற பட்சத்தில் அது ஓனர்ஸ் டிசிஷன் தானே. இதை எப்படி நீங்கள் விஜயை ஏன் கம்பேர் பண்ணுறீங்க? என் தலைவனை ஏன் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறது நல்ல கேள்வி, புரியுது. இப்போ அந்த தேட்டர் ஓனர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்வார், நான் இந்த ரேட்டுக்கு விற்கிறேன் படத்தை அப்படின்னு. அந்த தேட்டர் ஓனர் என்ன செய்வார்? 4 நாளில் போட்ட படத்தை எடுக்கணுமே. தேட்டர் ஓனர் சைட்லேருந்து கேட்குற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 நாள் 4 நாள் தான் இந்த பெரிய படங்கள் ஓடுது, அதில் போட்டால் தான் நாங்கள் வருமானம். முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்களா சார்? கோட் படம் 1 வாரம் தான் ஓடுன்னு. 1 வாரம் எந்த படமாக இருந்தாலுமே அந்த ஃபுல்லாக போகிறது 1 வாரம் 10 நாள் தானே போகுது. எல்லா பெரிய படங்களும் 1 வாரம் 10 நாள் தான் ஃபுல்லாக போகுது. அதுக்குள்ளே அவங்க போட்ட 500 கோடி எடுக்கணும். அப்போ நீங்கள் ரேட்டு இப்போ விஜய் கூப்பிட்டு என்ன தலைவரே இந்த ரேட்டை குறைங்க அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் சொன்னார்னா, அப்போ ப்ரொடியூசர் சொல்வார், நீ வாங்கின 100 கோடி 200 கோடி 100 கோடி திருப்பி கொடுங்கம்பார். அவர் டிஸ்ட்ரிபியூட்டர் நான் சொல்கிறோம், 400 கோடி வாங்கியிருக்கேன், நீங்கள் 100 கோடியை கழிச்சுங்க, நீங்கள் 100 கோடி எனக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்பான். அப்போ தேட்டர் ஓனர்கிட்ட போகிறப்ப இது எல்லாமே செயின் லிங்க் தான். யார்கிட்ட போய் நிற்கிது? இந்த படத்தினுடைய மொத்த பட்ஜெட்டில் 70% சம்பளம் யாருக்கு போகுது? நடிகருக்கு போகுது. 200 கோடி ரூபா குறைஞ்சபட்சம் சம்பளம் வாங்குறாரு. 100 கோடி ரூபா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, 300 கோடி ரூபா. 300 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் செஞ்சு 400 கோடி ரூபாய்க்கு விற்கிறாரு. 400 கோடிக்கு விற்றா தான் 500 கோடிக்கு வாங்கினவங்க விற்க முடியும்.
ஒரு தொழில் தான். இப்போ 200 கோடி ரூபாய்க்கு விஜய் அவர்களுக்கு வந்து சம்பளம் இருக்கு அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு படத்துல நடிச்சாரு அப்படின்னா, முதல் நாள்லயே வந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை இன்வெஸ்ட் பண்ணதை அப்படியே எடுக்கிற அளவுக்கு அவருடைய படங்கள் ஓடுது அப்படிங்கிறதுனால தானே அவருக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் தராங்க. அப்போ இந்த படம் வந்து முதல் நாள்லயே அவளோட வருமானம் வந்து அது நார்மலா எடுக்கிறதுலே இருக்கும் அப்படிங்கிறது தானே இப்போ புரிஞ்சுக்கணும். ஒரு 200 கோடி ரூபாய் சம்பளம்னா எது கொடுக்குறாங்க? முதல் நாள்லயே அதுக்கான வருமானத்தை முதல் நாள்லயே 300 ரூபாய்க்கு டிக்கெட் வந்து 200 கோடி எடுத்துடலாமா? அது முதல் நாள்லயே நார்மலா வித்தாலே இப்படி கிடைச்சிரும் அப்படிங்கிறது அடிப்படையில தான் அப்புறம் ஏன் அதிகமா வைக்கிறாங்க? அது தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் அவங்களுடைய லாபத்துக்கு இவர் விக்கிறாங்க. குரல் கொடுக்கணுமா இல்லையா? ஏன் ரசிகர்கள் என்னுடைய நம்பி வரக்கூடிய ரசிகர் பாக்கெட் தான் கை வைக்கிறீங்க, டிக்கெட்டை குறைங்கடா அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லி இதுவரைக்கும் சொல்லியிருக்காரா? முன்னாடி இந்த படத்துக்கு அதே மாதிரி தான் விற்றாங்க டிக்கெட்டு. இந்த படத்துக்கு ஓப்பனாகவே ஆன்லைன்லேயே ரேட்டு போட்டு டிக்கெட் விற்கிறாங்க. இது நேரடியான ஊழல் ஒழிக்குங்கிறாரு. இது வந்து நேரடியான ஊழல் கூட மறைமுகமாக தான் நடக்கும். இது நேரடியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படி மேலே சொன்னோன்னா ஒரு ஏமாற்று வேலை தான் அது. என்னை நம்பி வரக்கூடியவர்களே வந்து நீங்கள் வந்து நம்பி பார்க்கணும் வரக்கூடிய ஆசைப்படக்கூடியவங்க பாக்கெட்டில் கை வைக்கிற மாதிரி தானே அது. அப்போ நீங்கள் இது குரல் கொடுக்கணுமா இல்லையா? டிக்கெட் விலையை குறைங்க, என்னை நம்பி வர்றான், என் ரசிகன் முதல் காட்சி முதல் ஷோ வந்து என்னை பார்த்துங்க ஆர்ப்பரிக்கணுங்கிறான், அவன்கிட்ட நீங்கள் காசு கொடுங்காதீங்க, அவன் தான் எனக்கு பக்க பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டயோ இல்லை தியேட்டர் ஓனர்ஸ் வந்து விஜய் அவர்கள் சொன்னால் அதை ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? அப்போ தியேட்டர் ஓனர்கிட்ட யார் படத்தை விற்கிறா? தயாரிப்பாளர் விற்பார். தயாரிப்பாளருக்கு சொல்லணுமா இல்லையா? ஒரு ஜென்ரலாகவே ஓப்பனாக சொல்ல வேண்டியதானே அதை. நீங்கள் படத்தை வந்து இந்த இவர் சொன்னால் கேட்டுப்பாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க? இவர் தானே அந்த படத்தோட ஹீரோ, இவர் தானே சம்பளம் கொடுத்து படம் வாங்கி நடிக்கிறாங்க. இப்போ தயாரிப்பாளர் சொல்கிறாரு இந்த ரேட்டுக்கு நீங்கள் விற்க வேணாம்னு சொல்லுங்கள், தியேட்டர் ஓனரை கூப்பிட்டு விஜய் வந்து இந்த மாதிரி விற்க வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னா தியேட்டர் ஓனர் என்ன சொல்லுவோம், நான் 400 கோடி கொடுத்து வாங்கியிருக்கிறேன், நான் இத்தனை நாள் ஓடினா தான் காசு எடுக்க முடியுமா, அப்போ நீங்கள் 300 கோடி ஆக்கிக்கிறீங்களா ரேட்டை, நான் டிக்கெட் விலையை குறைச்சிருந்தேன். யாருக்கப்பா? தியேட்டர் ஓனர். 300 கோடி குறைச்சிச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன சொல்லுவார், நீங்கள் 250 கோடி கொடுங்க பாரு. அப்போ தயாரிப்பாளர் என்ன செய்வார், நீங்கள் 200 கோடி கொடுங்க பாரு. அப்போ 100 கோடி யாருக்கு வந்து ஷார்டேஜ் ஆகும்? விஜய் அவர்களுக்கு ஷார்டேஜ் ஆகும். அப்போ அங்கே தானே வருது. சின்ன சின்ன படங்களுக்கு 350 ரூபாய் டிக்கெட் விற்கிறாங்களா? ஜமான்னு ஒரு படம் வந்துச்சு 350 ரூபா டிக்கெட்டா? போன வாரம் மாலைன்னு பஞ்சு அந்த படம் 350 ரூபா டிக்கெட்டா? அப்போ ஏன் பெரிய படத்துக்கு இவங்களுக்கு ஒரு அபிமானம் இருக்குது, இவர்கள் முதல் ஷோ பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு 3 நாட்கள் ஃபுல் பண்ணுவாங்க. சார் அந்த கூட்டத்தை வந்து இவங்க தியேட்டர் ஓனர்ஸ் பணமாக்குகிறார்கள். அததான் சொல்ல வரேன். அந்த கூட்டத்தை விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு இப்படி ஒரு கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை வச்சு எப்படி பணம் ஈட்டலாம், முதல் 3 நாட்கள்ல இவ்வளவு ஒரு கூட்டம் வருதுன்னா அந்த கூட்டத்தை வச்சு பணம் எடுத்துக்கலாங்கிற ஒரு லாப நோக்கத்துல தியேட்டர் ஓனர்ஸ் செய்யறாங்க. இதுல வந்து நார்மலா இப்போ ஜமா படத்துக்கோ வாழை படத்துக்கோ வைக்கிற மாதிரியான நார்மலான டிக்கெட் விலையை வச்சா இந்த அவங்க முதலீடு எவ்வளவு போட்டாங்களோ அதை திருப்பி எடுக்க முடியாதா? சரி, 3 நாள் எடுக்க வேண்டிய கலெக்ஷனா 10 நாள் எடுத்துட்டு போங்க, டிக்கெட் குறைச்சிட்டு 10 நாள் எடுத்துட்டு போங்க. அது தியேட்டர் ஓனர்ஸ்ட தான் நம்ம கேட்கணும். இவர் தானே சொல்லணும். அது எங்க வந்து நிக்குது, செயின் லிங்க் யார் நிக்குது? இவருக்கு 200 கோடி கொடுத்ததுனால தான் அந்த படத்தை வந்து 390 ரூபாய்க்கு விற்கிறான். இவருக்கு 100 கோடி ரூபா கொடுத்து 200 கோடி ரூபாய்க்கு அந்த படத்தை முடிச்சிருந்தான்னா எப்பயும் நார்மல் எடுத்து தான் விற்றுருப்பாங்க. அப்போ மொத்த காசு எங்கே போய் நிற்கிது? ஆமாம், அங்கே தானே நிற்கி. அங்கே அது ஸ்டார்டிங் அங்கே தானே கை மாறி இங்கே வந்ததாக இருந்தால் கூட ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தானே ஆரம்பிக்குது. அப்படிங்கும் போது இதில் வந்து நேரடியாக பாதிக்கப்படுறது யாருன்னா அவரை பின்னாடி ரசிக்கக்கூடிய, அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய, அவரை ஆதர்சமாக ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினைச்சி ஆவலாக இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களோட பணம் தானே போகுது. இப்போ நேரடியாக வந்து சேவை செய்ய வரப்போகணும்னு சொல்கிறோம். நீங்கள் அவனுடைய பாக்கெட்டில் தான் முதலாளி கையை வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் அது முதல்ல குரல் கொடுக்கணுமா இல்லையா? உங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் நடித்த ஒரு படத்துலையே இப்படி ஒரு விதிமீறல் நடந்துகிட்டு இருக்கு, இப்படி ஒரு அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நீங்கள் தானே முதல்ல பேசணும். முதல்ல பேசுகிறது யார்? இவர் தான் பேசணும். இது வரைக்கும் பேசலை. ஏற்கனவே படத்தில் நடந்த படங்கள்லையும் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி சினிமாவுக்கு போகிறதுங்கிறது தேட்டரில் போய் பார்க்குறதுங்கிறத ரொம்ப ஒரு காஸ்ட்லியான விஷயமா இன்றைக்கி ஆக்கி வச்சுட்டாங்க. இன்றைக்கி 150 ரூபா டிக்கெட்டு, 100 ரூபா பார்க்கிங்கு, 50 ரூபா பாப்கார்னு, 150 ரூபா காஃபின்னு ஒரு சினிமா போகிறத ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகிற மாதிரி காஸ்ட்லி ஆக்கிட்டாங்க. முந்திலாம் ஒரு 4 தேட்டர் இருக்கும், நம்மளோட கையில் 50 ரூபா 60 ரூபாய் இருக்கும், தேனுங்கிற படத்தை பார்ப்போம். ஆனால் நீங்கள் இதனால என்ன செய்யறாங்கன்னா தேட்டருக்கு போகிறது குறையுது. ஒரு 1000 ரூபாய்க்கு மாதம் ரீசார்ஜ் பண்ண போது ஓடிடியில் வேணுங்கிற படத்தை பார்த்துக்கலாம், 2000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண வேணுங்கிற படத்தை பார்த்துக்கலாம். அப்போ இந்த தேட்டருக்கு வரக்கூடியதை இந்த மாதிரியான வேலையை செய்கிறப்ப தேட்டர்கள் கம்மியாகுது. இது எல்லாருக்கும் சேர்ந்து எங்கே போய் நிற்கிதுன்னா நடிகர்களுடைய சம்பளம். ஒரு படத்துக்கு 100% பட்ஜெட் அப்படின்னா 75% வந்து இந்த மாதிரியான பெரிய நடிகர்களுக்கு சம்பளமாக போய் நிற்கிது. அவங்க கொடுத்த காசை எடுக்கிறதுக்கு நேராக பாக்கெட்டில் ஆரம்பி கை வைக்கிறாங்கன்னா ரசிகர் கையில் கை வைக்கிறாங்க. அப்போ இது அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயத்தை இதுவே இவர் சம்மந்தப்பட்ட துறையில் நான் இந்த மானசீகமாக நினைக்கிற ரசிகர் மத்தியிலே ஒரு அநீதி நடக்குது, அதுக்கே இவர் தட்டி கேட்க மாட்டேங்குது. இவர் நாட்டை எப்படி திருத்த போகிறாரு?
சார் அப்போ இப்போ இந்த நடிகர் விஜய் வந்து இதை கவனத்தில் எடுத்து இதை வந்து பேசணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ அவரும் பேசல, இல்லை தேட்டர் ஓனர்ஸும் குறைக்க போகிறது இல்லை. ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் ரசிகர்களோ மக்கள் தான் வந்து பே பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு என்ன தீர்வு இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த படத்துக்கு மட்டும் நான் பேசலை, விஜய் மட்டும் நாங்கள் பேசலை, விஜய்க்காக மட்டும் படத்தில் மட்டும் ஏற்றுக்கோங்க. இந்த பெரிய நடிகர்களுடைய படங்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி டிக்கெட் விலை ஏற்றுறாங்க. அப்போ இதை வந்து ஒரு முறைப்படுத்தணும். இது வந்து ஒரு அநீதி இல்லையா? இது வந்து தன் நம்பி வர்ற ஒரு ஆளை ஏமாத்துற மாதிரியான வேலை இல்லையா அது? இனி அடுத்து வரக்கூடிய பெரிய நடிகர்கள் படத்தெல்லாம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இவர் இப்போ இவர் வந்து இது பண்ணிட்டாருன்னா வரக்கூடிய பெரிய படங்களும் இதே வேலையை செய்வாங்க. அது என்ன நீங்கள் கம்பல் பண்ணுறது, நான் உள்ளே போய் பாப்கார்ன் தைக்கணுமா காஃபி குடிக்கணுமாங்கிறது என்னுடைய விருப்பம். நீங்கள் வாங்கி ஆர்வம் கட்டாயப்படுத்துறது எப்படி இருக்குது? இது ஒரு வன்முறை இல்லையா அது உங்களுக்கு? இது பெரிய ஒரு ஏமாற்று வேலை இல்லையா அது? இந்த ரசிகருடைய இந்த ஆஸ்தான நடிகருடைய படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா தியேட்டருக்கு இதெல்லாம் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதே ஒரு இது இல்லையா உங்களுக்கு? அப்போ இது எல்லாமே மாற்றணும்னா இது வந்து ஆரம்பம். இது எல்லா படத்துக்கும் தொடரும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லா படத்துக்கும் தொடரும். இதை வந்து அரசாங்கம் முறைப்படுத்தணும், அந்த நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் முறைப்படுத்தணும். பண்ணால் தான் தியேட்டர்கள் இந்த நாளைக்கு இருக்கும். அதான் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அரசாங்கம் முறைப்படுத்தணும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த பஸ் டிக்கெட்லாம் வந்து சமீபத்தில் அந்த கரெக்டாக லீவ் நாட்கள்லையோ இல்லை ஊருக்கு போகிற நாட்கள்லையோ வந்து பஸ்ஸு ரேட்டை வந்து விலை கூட்டுறாங்க. அது அரசாங்கத்தில் இப்போ போய் கூட 2-3 பஸ்களில் அபராதம்லாம் விதிச்சாங்க. அந்த மாதிரி இப்போ தியேட்டர்ஸ்க்கு அபராதம் விதிச்சா ஒருவேளை இதெல்லாம் அதை செய்யணுங்கிற. ஓகே, இப்போ அது வந்து எப்படின்னா பஸ்ஸில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க, ஆம்னி பஸ் தான் தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போகிறப்ப என்ன போகிறாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்களில் வந்து அதில் ரேட் போட்டிருக்க மாட்டாங்க. அதில் 800 900 போட்டிருப்பான். நீங்கள் நேராக போய் கேட்குறப்ப 2000 டிக்கெட்டு. சில பஸ்ஸில் ஸ்பேர் பஸ்ஸை விடுவாங்க, அது எந்த ஃபெசிலிட்டியும் இருக்காது. அப்பப்போ ரைடு பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க, சீஸ் பண்ணுறாங்க, ஃபைன் பண்ணுறாங்க, அது நடக்குது. அதே மாதிரி இது தியேட்டரில் வந்து ஓப்பனாகவே இன்றைக்கி வந்து ஆன்லைனில் இந்த ரேட்டுன்னு சொல்லி போட்டே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வந்து லீகலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அப்படிங்கிறத பகிரங்கப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை அரசாங்கம் முறைப்படுத்தி அப்பாவி ரசிகர்களுடைய அந்த ஆர்வத்தை பணமாக்கக்கூடிய வேலையை செய்கிறத காப்பாற்றணும். ஓகே சார், இன்றைய சினிமா சூழலில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி எங்ககிட்ட தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.